வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய சம்பவம். உறக்கமின்றி தவிக்கும் மக்கள். பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் நிராகரிப்பு. நாமல் ராஜபக்ஷ விடுத்துள்ள பதில் அறிக்கை. கொழும்புக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பம். பயணிகள் மகிழ்ச்சியில். ஆற்றில் மிதந்து வந்த சடலம். வவுனியாவில் 3 பிள்ளைகளின் தந்தைக்கு நடந்தது என்ன? 16 வயது சிறுவன் அரங்கேற்றிய கொடூர சம்பவம். போலீசார் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணத்தில் 1000 கிலோ கஞ்சா தீ வைத்து அழிப்பு. போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. பாழடைந்த கட்டடத்தில் சட்டத்திரணி ஒருவர் செய்த மோசமான செயல். அதிரடியாக கைது செய்த போலீசார். இனி விரிவான செய்திகள். வவுனியா பரங்கியாற்று பகுதியில் ஆண் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அதிகாலையில் பரங்கியாற்று பகுதிக்கு சென்றவர் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தவர் அயலவர்களோடு இணைந்து தேடுதலில் ஈடுபட்ட வேளையில் ஆற்றிலிருந்து குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பரங்கியாற்று பகுதியைச் சேர்ந்த 44 வயதினை உடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த நபர் வனவிலங்குக்காக வைக்கப்பட்ட சட்டவிரோத மின்கம்பிகள் கொண்டு இறந்துள்ளார் என்பதன் அடிப்படையிலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு நாளைய தினம் உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வவுனதீவு பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் உட்புகுந்தமையினால் அந்த பகுதி மக்கள் அச்சத்துக்கு உள்ளாகி உள்ளனர். வவுனதீவு, தாண்டியடி, கண்ணங்குடா ஆகிய பகுதிகளுக்குள் நேற்றிரவு காட்டு யானைகள் உட்புகுந்தமையினால் அந்த பகுதியில் மிகுந்த பதற்ற நிலைமை காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகளை அந்த பகுதியிலிருந்து விரட்டு நடவடிக்கைகளில் வனஜீவராசி திணைக்களத்தினர் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக தங்களது பகுதிகளுக்குள் வருகின்ற காட்டு யானைகள் பயன் தரும் பயிர்களை துவம்சம் செய்து நாசப்படுத்துவதோடு ஆலய மதில்கள் மற்றும் வேலைகளை உடைத்து சேதங்களையும் விளைவித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலையினை வெளியிட்டுள்ளனர். புத்தளம் பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ரத்மலோயா பகுதியைச் சேர்ந்த 16 வயதினை உடைய சிறுவனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்கி 72 வயதான முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் நேற்று கொலை செய்யப்பட்டார். முச்சக்கர வண்டியில் பயணித்த வேளையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். சம்பவத்தின் பின்னர் முச்சக்கர வண்டியுடன் சாரதியிடமிருந்த பணத்தையும் திருடிக் கொண்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரான சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் சான்று பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோகிராம் கஞ்சா தீ வைத்து அழிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை மற்றும் நெல்லியடி போலீசாரால் இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டு சான்று பொருட்களாக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்ட நடவடிக்கை நிறைவு செய்யப்பட்ட பின்னர் 1000 கிலோகிராம் கஞ்சா குடத்தனை பகுதியில் நேற்று தீயிட்டு அழிக்கப்பட்டது. பருத்தித்துறை நீதிமன்ற நீதிவானின் கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வாழைத்தோட்டம் காவல்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருந்த சட்டத்திரணி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாழடைந்த கட்டடம் ஒன்றில் வைத்து குறித்த சட்டத்திரணி கைது செய்யப்பட்டார். இதன்பொழுது சட்டத்திரணியிடமிருந்து ஐஸ் ரக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆரம்பகட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்டவர் கழுபோவில சரணங்கர வீதியைச் சேர்ந்த 54 வயதினை உடையவர் என்று தெரிய வந்துள்ளது. 1996ஆம் ஆண்டு சட்டத்திரணியாக பதவியேற்ற இவர் புதுக்கடை நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகின்றவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாணிக்ககாந்த் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிக்வா சூறாவளியினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரையிலான மீனகையா இரவு நேர நகரங்களுக்கு இடையிலான கடகதி தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை புகையிரத சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரையும், நாளை முதல் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் வழமை போன்ற தினசரி சேவை ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு 7 மணிக்கும், மட்டக்களப்பிலிருந்து இரவு 8 மணிக்கும் குறித்த தொடர்ந்து புறப்படும்.
தமிழ் மாணவர் குழுக்கள் மற்றும் பிரச்சாரக்காரர்களின் எதிர்ப்புகளை தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனில் திட்டமிடப்பட்டிருந்த பேச்சு பணிகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பதிலளித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனின் மரபுகள் தலைமுறையாக சுதந்திரமான விசாரணை, கடுமையான விவாதம் மற்றும் அறிவுசார் துணிச்சல் ஆகியவற்றின் உயர்ந்த லட்சியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றன. இந்த வரலாற்று மன்றங்களுக்கு அழைக்கப்பட்ட பேச்சாளர்கள் கடினமான கேள்விகளை எதிர்கொள்வார்கள், தங்களது கருத்துக்களை பாதுகாப்பார்கள், தகவல் அறிந்த மற்றும் விமர்சன பார்வையாளர்களுக்கு முன்பாக எதிர்க்கும் கண்ணோட்டங்களுடன் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திறந்த உரையாடல் உணர்வில் தான் நான் பங்கேற்க ஆவலுடன் காத்திருந்தேன். எந்த நிபந்தனையும் இல்லாமல் வரவேற்கப்பட்டேன். எனவே ஒழுங்கமைக்கப்பட்ட அழுத்தத்தால் எழுகின்ற சூழ்நிலைகள் இந்த ஈடுபாடுகள் நடைபெறுவதை தடுத்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது. பல்கலைக்கழகங்களும் விவாத சங்கங்களும் நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகளை இடையூறு செய்வதற்கு பதிலாக விவாதத்தின் மூலம் தீர்க்கும் இடங்களாகவும், மிரட்டல் மூலம் அமைதியாக்குவதற்கு பதிலாக வாதத்தின் மூலம் கருத்துக்கள் சவால் செய்யப்படும் இடங்களாகவும் உள்ளன. எனது கருத்துக்களை கடுமையாக எதிர்ப்பவர்கள் உட்பட்ட விமர்சகர்களோடு நேரடியாக ஈடுபடும் வாய்ப்பை நான் வரவேற்றிருப்பேன். ஏனென்றால் மாறுபட்ட கண்ணோட்டங்கள் திறந்த உரையாடலில் சந்திக்கும் பொழுது மாத்திரமே அர்த்தமுள்ள சமரசமும் முன்னேற்றமும் வெளிப்படும். அத்தகைய ஈடுபாட்டை மறுப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது. விவாதத்தை பிரிவினையால் மாற்றுவதன் மூலம் அது அதை பலவீனப்படுத்துகின்றது. எதிர்காலத்தில் நாங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் என்று நாமல் ராஜபக்ஷ தனது பதில் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் வடக்கு பகுதியில் இன்று கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி புசட் அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று காலை நாகர்கோவில் வடக்கு பகுதியில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது 1 கிலோ 750 கிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கேரள கஞ்சாவுடன் மருதங்கணி போலீசாரிடம் புசட் அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளனர். போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற குறித்த நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் போலீசார் முற்படுத்த உள்ளனர்.